அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம் அலைஹி. அன்பர்களே, நாம் இந்த இஸ்ரேல் ஈரான் அமெரிக்காவுடைய போர் ஆரம்பித்ததிலிருந்து ஒரு பெயரை அடிக்கடி கேள்விப்படுகிறோம். அந்த பெயர் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மூஸ். இந்த ஹோர்மூஸ் என்ற பெயர் யாருக்கு சொந்தமானது? இந்த ஹோர்மூஸ் என்ற பெயர் எதை குறிக்கிறது என்று நாம் பார்ப்போமேயானால், இந்த பெயருக்கும் இஸ்லாத்திற்கும் மிகப்பெரிய சம்பந்தம் இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இந்த பெயருக்கும் சஹாபாக்களுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா? என்னவென்று கேட்டால், இந்த ஹுர்மூஸ் என்ற இந்த பெயருக்கு சொந்தக்காரர் பாரசீக பேரரசின் ஒரு கவர்னர் மற்றும் தளபதியினுடைய பெயராக இருக்கிறது. பாரசீகத்தினுடைய ஒரு பகுதியின் கவர்னராகவும் அந்த ஹுர்மூஸ் என்பவர் இருந்தான். அதேபோல் ஒரு படைக்கு பெரும் தளபதியாகவும் அந்த ஹுர்மூஸ் என்பவன் இருந்தான். இந்த ஹுர்மூஸ் என்பவன் பாரசீக பேரரசனுடைய ஒரு பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருந்தான். அன்பர்களே, அன்றைய உலகத்தில் கிட்டத்தட்ட 1400 வருஷத்திற்கு முன்னால் உலகத்தில் 2 பெரிய வல்லரசுகள் இருந்தது. ஒன்று ரோம பேரரசு, மற்றொன்று பாரசீக பேரரசு. அந்த பாரசீக பேரரசு என்பது இன்றைய ஈரான், ஈராக், குவைத் போன்ற பல நாடுகளை தனக்குள் உள்ளடக்கிய மிகப்பெரிய நிலப்பரப்பாகும். அதற்கு பேர் பாரசீக பேரரசு. அந்த பேரரசனுடைய ஒரு பகுதியைத்தான் இவன் ஆட்சி செய்து கொண்டிருந்தான். அப்படிப்பட்ட இந்த ஹுர்மூஸ் என்பவனுக்கும் இஸ்லாத்திற்கும் என்ன சம்பந்தம்? ஹிஜ்ரி 12 ஹஸரத் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு யமாமா என்ற இடத்தில் முசைலமத்துல் கஸ்ஸாப் என்ற பொய்யனோடு போர் செய்துவிட்டு அவனை வெற்றி கொண்டதற்கு பின்னால் முஸ்லிம்களுடைய படையோடு ஈராக்குடைய பகுதியை நோக்கி திரும்பினார்கள். இன்றைய ஈராக் எல்லாம் அன்றைய பாரசீகத்தினுடைய ஒரு பகுதியாக இருந்தது. இந்த ஈராக்கை நோக்கி தங்களுடைய இராணுவத்தை திருப்பினார்கள். அப்போது இந்த ஹுர்மூஸ் என்பவன் ஹஸரத் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை எதிர்த்து படை திரட்டி வந்து நின்றான். இவனை எதிர்ப்பதற்காக வேண்டி ஹஸரத் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாமிய படையை அங்கு கொண்டு சென்றார்கள். அன்று ஹஸரத் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய படை சென்ற இடத்திற்கு பேர் காதிமா. அந்த காதிமா இன்று குவைத்துடைய ஒரு பகுதியாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் 2 முஸ்லிம் படைகளும் பாரசீகத்துடைய படையும் சந்திக்கிறது. இந்த படையில் முஸ்லிம்களிடத்தில் 18,000 வீரர்கள் இருந்தார்கள். பாரசீக படையில் 20,000 வீரர்கள் இருந்தார்கள். அந்த ஹுர்மூஸ் என்பவன் தன்னை ஒரு பெரிய அறிவாளியாக கருதியிருந்தான். அதே போல் இன்னும் சொல்லப்போனால் அவன் முஸ்லிம்களுக்கு கடும் எதிரியாக திகழ்ந்தான். கடுமையாக முஸ்லிம்கள் மீது விரோதத்தை காட்டக்கூடியவனாக இருந்தான். அப்படிப்பட்ட நிலையில் ஹுர்மூஸ் அவன் தன்னுடைய படை வீரர்கள்